என்னையா வேணும் உனக்கு? லாகர் வீக். ஐயா முதலாளி நீங்களா? என்ன விஷயம் ஐயா? காலையிலே போன் அடிச்சிருக்கீங்க. நான் நல்லா இருக்கேங்க, கேட்டதுக்கு நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க? சின்ன பையன் மாதிரி போன்ல வளரிட்டு இருக்காம போய் முதல்ல வேலைய பாரு. வேலை செய்யாம என்ன பண்ற? இந்த வாரத்துக்குள்ள வர வேண்டிய கட்டையெல்லாம் வந்தாகணும். அப்படி இல்லனா உன் வேலைய தூக்கிடுவேன். சரி சரி, இந்த ஆளு என்ன ரொம்ப தான் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. இவனை நான் என்ன பண்ற பாரு. இந்த காடு ஆபத்துல இருக்கு. பொறுமையா இரு வாரன். என்ன பொறுமையாவா? அந்த விக்கு வேற சில லாகர்ஸ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவ்வளவுதானா வாரன்? ஒன்னு தெரிஞ்சுக்க, நான் இங்க இருக்க வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் உங்களை பாதுகாக்கிறேன். இப்ப இந்த தேனை எடுப்போம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன பிளான் இருக்கு பிராயர்? சொல்லு. டேய் தம்பி வாடா இங்க. நல்லா கேளு. என்ன பண்ண போறோம்னா, உன்னுடைய இந்த ஐடியாவை கேட்கும் போது அட்டகாசமா இருக்குடா. வாடா, நான் போய் செஞ்சிடலாம். ஏய் இருங்க, கொஞ்சம் நில்லுங்க. ஏய் இருங்க. மூக்கு அங்க பாத்தியா அந்த விக் தூங்கிட்டு இருக்கா. இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏ கொஞ்சம் இரு, நாம ஒரு திட்டம் போட்டாகணும். சூப்பர் ஐடியா. அவன் தூங்கும் போது கமக்கமா உள்ள போயிட்டு வந்துடலாம். கம் ஆன். வாங்கய்யா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏயா இப்படி கோவப்படுறீங்க? ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்களா? அதானே கதை. அப்படின்னா நிஜமாவே உங்களால மரம் வெட்ட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா கண்ணுங்களா? சரிப்பா, என் கூட வாங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மரம் வெட்டுற வேலை ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. சரியா? ரம்பத்து மேல முழு மனசையும் வச்சாதான் அந்த ரொம்ப வேலை செய்யும். சரியா? என்ன மாதிரி ஒரு வெற்றிகரமான லாகர் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பசங்களா, புரிஞ்சுதா? ஏ பசங்களா, கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனி தம்பி. சரி, உங்களுக்கு இந்த மரம் வெட்டுற டூல்ஸ் எல்லாம் பழக்கம் இருக்குது இல்ல தம்பி? டேய் உன்னதான்டா. என்னையா? ஆஹா, இப்ப டூல் எடுத்து நீ உன்னோட வித்தையை காட்டுற தம்பி. பாத்தியா? ஆஹா, அட்டகாசமா பண்ற தம்பி. என்னையா பண்ற நீ? போது போது நிறுத்தியா, சொல்றது கேளு. சரி, என்ன நான் பாஸ் பண்ணனா?
எங்க போச்சு அது? அவடா ஜஸ்ட் மிஸ்ரா. இந்த காலத்துல நீங்க என்ன மாதிரியே ஒரு வெற்றிகரமான லாகர் ஆகணும்னா மலை பிரதேசத்துல இருக்கிற ஆடு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும், நல்லா பலசாலியாவும் இருக்கணும். எப்படின்னா ஒரு கரடி மாதிரி. என்ன கரடி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? நீ இப்ப நீங்க வந்து இந்த மரத்துண்ட தூக்குற. அடடடடா, நாம இப்ப சேஃபான இடத்துல தான் இருக்கும். ஏடா நீ விளையாடுறியா? அடடடா, அட்டகாசமா பண்றடா நீ. எனக்கு ஒண்ணும் ஒலிக்கலாம் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்க போற வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாத்துக்கிடுங்க. வேர் ஹவுஸ்ல உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆனா உதவுற மாதிரி எடுத்துக்கணும், சரியாப்பா? என்னடா பண்றீங்க நீங்க? இங்க பாருங்கடா, இங்க ஊருப்பட்ட கரடிங்க இருக்குதுங்க, அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க, புரியுதாடா? அப்ப சரிங்கடா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மட்டும் வந்து எழுப்பிடாதீங்கடா. எழுப்புனீங்கன்னா கொந்தளிச்சிருவேன். சரிங்க ஐயா, வேலையை மட்டும் தான்ப்பா பார்க்கணும். சரி, நாம போயிட்டு தூங்குவோம். நம்ம வேலையா உங்க 2 பேருக்கிட்டயும் கொடுத்துட்டு வந்தாச்சு. இனி நம்ம கைய கால நீட்டி நல்லா தூங்குவோம்யா. இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவோம். அப்ப இனிமேல இருந்து நாம நிம்மதியா தூங்கலாமடா. இந்த கட்டையெல்லாம் தரமான கட்டையா இருக்கு. இதுக்கப்புறம் நான் பணக்காரன் தான்டா. காசு பணம் துட்டு மணி மணி. அண்ணா, இது மட்டும் பத்தாதுடா, இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு உடைச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணதே போதும்டா தம்பி, சரியா? இதுக்கப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னடா சொல்ற? இங்க பாரு, இப்ப நம்ம திட்டமே அவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்ன அவன் வீட்டை அடிச்சு உடைக்கிறது தான். எவ்வளவு கட்டைங்க இருக்கு, ரொம்ப அற்புதமையா. நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். அடடா, இங்க என்னடா நடக்குது? அதெல்லாம் வெறும் கனவு தானடா. பரவாயில்ல, 2 கூறு கட்டவனுங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறானுங்க. சரி வா போய் பார்ப்போம். என்னடா கண்ணுங்களா, வேலையெல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லதானையா போகுது? எப்படி இருக்கு? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் யார வேலைக்கு வச்சேன்? இதுக்கு அந்த கரடிகள்ல நான் எதுக்கு இதுக்குள்ள வேலைக்கு வச்சேன்? அண்ணா, இங்க வேலையெல்லாம் முடிஞ்சுட்டாங்க. வந்து ஏறு. இன்னைக்கு உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீங்க வருத்தப்பட போறீங்கடா. இப்ப இத பாருங்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அடே கரடி பயலுகளா! என்னடா இது? படிக்கட்ட மட்டும் தானே உடைச்சிங்க, வீட்டை எப்படா மொத்தமா சரிச்சிங்க? அடனாடே!